திருவிழாவை முன்னிட்டு சரஸ்வதி சமய வகுப்பு மாணவ மாணவிகளின் நடனமும் நர்மதை சமய வகுப்பு மாணவ மாணவிகளின் நாடகமும் தற்போது தொடங்கப்படுகிறது. நாம் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் இறைவணக்கத்துடன் தொடங்குவது நமது மரபு. அதன்படி இறைவணக்கம் பாட வருகிறார்கள் சமய வகுப்பு மாணவிகள். இங்கே நடைபெறுகின்ற நடனம் மற்றும் நாடகங்களை நாம் அனைவருக்கும் ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே எந்த பயிற்சியும் இல்லாத குழந்தைகள், அந்த குழந்தைகள் அவர்களுக்கு இதற்கு முன்னதாக நடன பயிற்சி எதுவுமே தெரியாது. பரதநாட்டியத்திலிருந்து எல்லாமே ஒரு மாதத்திற்கு முன்னதாக இருந்து அவர்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டு அந்த குழந்தைகளுக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தைகளும் நல்ல முறையில் கற்றுக்கொண்டு அவர்களுடைய திறமையை இங்கே வெளிக்காட்டுவதற்காக வருகை தந்துள்ளார்கள். ஆகவே நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையிலே அந்த நிகழ்ச்சி முடியும் போது கைதட்டி ஆரவாரத்துடன் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இறைவணக்கம் பாட வருகிறார்கள் நர்மதை சமயப்பு மாணவி, சரஸ்வதி சமயப்பு மாணவி. அகத்தியர் கோவில் பங்குனி 3ஆம் திருநாளான இன்று சரஸ்வதி சமய வகுப்பு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக உள்ளன. நிகழ்ச்சியின் முதலாவதாக வருவது இறைவணக்கம். இறைவணக்கம் பாடலை பாட வருகின்றனர் நம் சமய வகுப்பு மாணவ மாணவிகள் சுபாஷினி, வெங்கட்குகன், மகாராஜன், யோசனா, சம்ரிதா. நன்றி. அடுத்ததாக வருவது விநாயகர் பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் சமய வகுப்பு மாணவிகள் சம்ரிதா, ராகவி. லைவ் இல்ல, வீடியோ எடுத்து போடுவேன். என்னாச்சு? வரோம் அப்படியே. என்னது பரதநாட்டியம்? நடுங்கடா கை.
போய்கிட்டே யோசனா, அவந்திகா, மலர்மதி, ஸ்ரீதர்ஷினி. சார்
நான் வீடியோ எடுத்தேன், எனக்கு ஃபோட்டோ தான் எடுத்தேன். திருக்கரமே தந்தாய் நீ அருள்வரமே ஆடிவா மயில் ஏறிவா பத்துமலை ஆண்டவனே வடிவேலா
உள்ளன. வருவாமல் இருப்பேன் கேப்சர் பண்ணி ஃபோட்டோ எடுப்பேன். ஒரு குழந்தை பக்கத்தில் வச்சு. அனைவருக்கும் வணக்கம். 63 நாயன்மார்களில் முதல்வரான திருஞான சம்பந்தர் வரலாற்றை இங்கு நாடகமாக பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்தர் சைவ சமயக்குறவர், சிவஞான குழந்தை, சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட பாக்கியவான். 16 வருடங்களே வாழ்ந்தவர். அந்த குறுகிய காலத்திற்குள் இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். அவற்றில் குறிப்பிடத்தக்கவையாக கருதப்படும் 2 சம்பவங்கள் இங்கே நாடக வடிவில் உங்களுக்காக. முதலில் கதாபாத்திரங்கள் அறிமுகம். நாளைக்கு என்னது 3 பேர் ஆடப்படாங்க. 5 குழந்தை திருஞான சம்பந்தராக அனன்யா, இளம் வயது திருஞான சம்பந்தராக லோபாமுத்ரா, சிவபெருமானாக ஹரிஷ், பார்வதி தேவி மற்றும் மதுரை நாட்டு மன்னன் பூன் பாண்டியனாக அனுஸ்ரீ. சம்பந்தரின் தந்தை சிவபாத இருதயர் மற்றும் சமணர்களின் தலைவனாக ஸ்ரீராம். மதுரை நாட்டு அரசி மங்கையர்கரசியாக ராஜஸ்ரீ. திருநாவுக்கரசர் மற்றும் சமணர் குலத்தவன் வேடத்தில் ராமானந்தம். மதுரை நாட்டு மந்திரி குலச்சிறையார் மற்றும் சம்பந்தரின் அடியாராக விக்னேஸ்வர். காட்சி 1. பூலோகத்தின் நிலையை பற்றி சிவபெருமானும் பார்வதி தேவியும் உரையாடுகிற காட்சி. காட்சி நடைபெறும் இடம் கைலாயம். இதை பார்க்கவே இல்லையா? இந்த கேமரா பார்த்துட்டு இந்த கேமரா பார்த்து எப்படிலாம் நிற்கும்? ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. அழைத்தாயா தேவி? இதோ வந்துவிட்டேன். அருள் புரியுங்கள் சுவாமி. எனது அருள் உனக்கு என்றும் உண்டு. என்ன, எப்பொழுதும் மொழி தீர்க்கும் உன் முகத்தில் ஒரு வாட்டம் காணப்படுகிறது. அது நேற்றைய பொழுது அகத்திய மாமுனிவர் வந்து சொன்ன செய்திகள் யாவும் என்னை கலக்கமுறை செய்கின்றன. அப்படி என்ன செய்திகள்? நம்மளின் திருவருளால் எல்லா வளங்களும் செழித்து விளங்குகின்ற மூலோகத்தில் இப்போது பக்தி நெறி குறைந்து பாவங்கள் பெருகிவிட்டனவாம். அநியாயமும் அநீதியும் அதிகமாகி விட்டதாக கூறினார். அப்படியா? ஆமா பிரபு. மண்ணுலகில் அறியாமல் பெருகிவிட்டதால் மக்கள் நாளுக்கு ஒரு கொள்கை நாயங்களை வகுத்துக் கொண்டு தங்களுக்குள்ளே மோதிக் கொள்கிறார்கள். நல்லவர்கள் வீட்டிலே அடைபட்டு கிடக்கிறார்கள். தீயவர்களோ தெருவில் தேரேறி கவனிக்கிறார்களாம். உண்மையாகவா? ஆம் சுவாமி. கல்வியில் தரமில்லை, கற்றவருக்கு மரியாதை இல்லை. பிறகு என்ன சொன்னார்? அன்பு குறைந்து விட்டது.
காலத்தில் நெடுநாளாக தனக்கு பிள்ளை இல்லாத குறையை போக்க எம்மை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் என் பக்தர் சிவபாதர். அவருக்கு பிள்ளை இல்லாத குறையை போக்கவும் பூலோகத்தில் பக்தி நெறி செழிக்கவும் நம் பிள்ளைகளின் சக்தியால் அவருக்கு ஒரு செல்வன் பிறக்க அருள் புரிவோம். அந்த செல்வனே பூலோகத்தில் பக்தி நெறி செழித்து தலைத்து வளர செய்ய இருப்பவன். நல்ல யோசனை சுவாமி, அப்படியே ஆகட்டும். காட்சி 2. சிவபெருமானின் அருளின்படி சிவவாத இருதயருக்கு ஒரு செல்வன் பிறக்கிறான். பெற்றோர்கள் அவனுக்கு ஆளுடைய பிள்ளை என்று பெயர் சூட்டுகின்றனர். சம்பந்தன் என்ற செல்ல பெயர் கொண்டு அழைத்து அவனை பக்தி நெறி நிறைந்த பிள்ளையாக வளர்த்து வருகிறார் தந்தை. ஒரு நாள் தன் மகனை சீர்காழி தோணியப்பர் கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறார். காட்சி நடைபெறும் இடம் சீர்காழி தோணியப்பர் கோவில். அப்பா சமந்தா, நீ இங்கே உட்கார்ந்து, நான் கோயில் குளத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. நல்ல பிள்ளை. நேரமாகியும் குளிப்பதற்காக குளத்தில் குளிக்க சென்ற தன் தந்தை திரும்பி வராததால் சம்பந்தர் பயம் கொண்டு அழுதார். அப்பா அப்பா அப்பா. தேவி, இந்த ஞானப்பாலை சம்பந்தனுக்கு கொண்டு போய் விட்டு. ஆகட்டும் சுவாமி. என்னப்பா சமந்தா, உன் வாயில பால் விழுந்திருக்கு. என்னப்பா சமந்தா, உன் வாயில பால் விழுந்திருக்கு. யார் கொடுத்த எச்சில் பாலை கொடுத்த சொல்ல மாட்டேன். எனக்கு அவளை இப்பவே காட்டு. அதோ. என்ன அதோ? என்னை ஏமாத்தவா பாக்குற? உன்னை நான் சைவஞான குழந்தையா வளர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ கண்டவங்க கையில பால் வாங்கி குடிக்கிற. பால் கொடுத்தவங்க கைய வனம் வஞ்சகனோ திருடனோ கிருஷ்ணனோ தெரியலையே. இறைவா, இது என்ன சோதனை? அவன் நல்லவங்கப்பா, தோடுடைய செவியன். என்ன தோடுடைய செவியனா? விடையேறியோர் தூவன் மடிசூடி. விடையேறியோர் தூவன் மடிசூடியா? அப்படின்னா சிவபெருமான்லா? காடுடைய சுடலை கொடி பூட்டிய இளம் கவகல்வன். அவரை நீ பார்த்தாயா? அவர் எப்படி இருந்தாருப்பா? அவர் உன் உள்ளம் கவர்ந்தாரா? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மடிசூடி. காடுடைய சுடலை கொடி பூட்டிய உள்ளம் கவகல்வன். ஏடுடைய மணலானுடைவான் பணிந்து ஏதாறு செய்த பீடுடைய பிரமாபுரமேறிய பிரமாணிவன் அன்றே. ஆகா ஆகா, அற்புதம் சமந்தா, என் செல்வமே. இந்த தெய்வீக சக்தி உனக்கு எப்படி கிடைச்சதுப்பா? பார்வதி தேவியை பாலூட்டினாங்கப்பா. அற்புதம் சாட்சாத் பார்வதி தேவியே உனக்கு பால் ஊட்டினாங்களா? ஆமாப்பா. சிவபாத இருதய அன்னை பார்வதி தேவியால பாலூட்டப்பட்ட இவன் சாதாரண சம்பந்தன் இல்லை, திருஞான சம்பந்தன். திருஞான சம்பந்தன் வாழ்க வாழ்க. திருஞான சம்பந்தன் வாழ்க வாழ்க. வருடங்கள் ஓடின. திருஞான சம்பந்தர் இளம் வயதை எட்டுகிறார். சிவன் உமையின் அருளால் தெளிந்த ஞானம் பெற்ற திருஞான சம்பந்தர் ஊர் ஊராக சென்று சைவ நெறியை பரப்புகிறார். கைகளால் தாளம் போட்டு பாடியும் காடு மேடு என பார்க்காமல்
பரப்பியவர்க்கு இறைவன் பொற்றாளமும் முத்துச்சிவியையும் கொடுத்தருடைய புராணம் நாம் அறிந்ததே. மற்றொரு சைவ சமய குறவராகிய திருநாவுக்கரசர் புராணத்தை பற்றி கேள்விப்பட்டு வியந்த திருஞான சம்பந்தர் அவரை சந்தித்து ஆசி பெற அவரை தேடிச் செல்கிறார். காட்சி நடைபெறும் இடம் திருநாவுக்கரசர் பிறந்த ஊரான திருவாமூர். நமச்சிவாயரே, நாம் எங்கு தேடியும் திருநாவுக்கரசரை சந்திக்க முடியவில்லையே. அவர் எங்கு இருப்பார்? ஏன் இங்குதான் இருக்கிறேன். என்னது? பல்லக்கை இறக்குங்கள். அப்பரே, கும்பிடுகிறேன். ஏன் வணங்குகிறேன். அப்பரே, அப்பரே, தாங்கள் என் பல்லக்கை சுமந்து என்னை பெரும் பாவத்திற்கு ஆளாக்கி விட்டீர்கள். இல்லையேனே, இல்லை. நான் பல பிறர்கள் செய்த புண்ணியத்தின் பலனை இன்றுதான் அடைந்து விட்டேன். அப்பரே, நான் தங்களை சந்தித்து ஆசி பெற வேண்டும் என்ற ஆவலோடு வந்தேன். ஐயனே, தாங்கள் பெற்ற அம்பிகையின் ஆசையை விடவா பெரியது? இவ்வூ உலகில் கைவினரை தவிர்க்க என்னால் ஆன உழைப்பேன். தங்களுக்கும் உதவுவேன். மிக்க நன்றி. பாண்டி நாட்டிலிருந்து மங்கையர்க்கரசியார் அழைப்பு விடுத்திருக்கிறார். சமணர்கள் ஆளும் பாண்டி நாட்டை அவர்களிடமிருந்து மீட்டு அங்கு சைவனர் தலைக்கு வேண்டி எம்மை அழைத்திருக்கிறார். திரு ஆலவாய் நோக்கியே என் அடுத்த பயணம். நல்லது பெருமானே, ஆனால் தற்பொழுது நாளும் கோணும் சரியான பார்வையில் இல்லையே. நவகிரகங்கள் சரியான பார்வையில் இருக்கும்போது போகலாமே. அப்பரே, உங்களுக்கு நான் எடுத்து கூறுவதா? முழுமுதல் கடவுளான சிவபெருமானை முழுதாக நம்பாதவர்கள் தான் நாளுக்கும் கோளுக்கும் நம்ப வேண்டும் தவிர சிவனுடையவர்களாகிய நம்மை நாளும் கோளும் என்ன செய்யும்? கோள்களின் தலைவனான பரம்பொருளின் பாதங்களை சரணடைந்தால் அனைத்து கோள்களும் நமக்கே சாதகமாக செயல்படும் அல்லவா? இருந்தாலும் பெருமானே, இந்த மனது கொஞ்சம் அலைப்பாகிறது, பயம் உண்டாகுகிறது. வேயுரு தோழி மங்கள் வீரமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசிரிங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் புலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அப்பரே, தாங்கள் கவலையிட வேண்டாம். என் அப்பன் துணையாக இருக்கிறார். நான் போக உத்தரவு கொடுங்கள். நான் போய் வருகிறேன். போகிற காரியம் சிறப்பாக அமையும் என்று வர்ணலையன். காட்சி 4. திருஞான சம்பந்தர் திரு ஆலவாய் என்று அழைக்கப்பட்ட மதுரையில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்திற்கு வந்தடைகிறார். அங்கு முதல் மந்திரியான குலச்சிறையாரும் மதுரை தேசத்தின் அரசியான மங்கையர்க்கரசியாரும் அவரை வரவேற்கிறார்கள். காட்சி நடைபெறும் இடம் திரு ஆலவாய் ஆலயம். வருக வருக சம்பந்தர் பெருமானே. அம்மா மங்கையர்க்கரசியாரே, இவர்தான் சீர்காழியில் அவதாரம் செய்த ஞானத்தின் திருவுரு. நான் மறையின் கணிசர். வானத்தின் முசேங்கி மண்ணில் வந்த மறைப்பொழுது வேதிய சூடாமணியாக திருஞான சம்பந்தர் பெருமான் இந்த தேசத்தில் சைவ சமயம் தலைக்கும் பொருட்டு இங்கு எழுந்தள்ளியுள்ளார். வணங்குகிறேன் பெருமானே. மங்கையர்க்கரசி வளவர் பொன்பாவை வரிவலை கை நடமானி பங்கையர் செல்வி பாண்டி மாதேவி
வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுங்கள். ஆகட்டும். காட்சி 5. சம்பந்தர் தான் தங்கியிருந்த மடத்தில் மற்ற சிவ அடியார்களுடன் சேர்ந்து சிவனை பாடுவது, சிவகதை கூறுவது, பன்னிசை இசைப்பது போன்ற காரியங்களில் நேரம் செலவிடுகிறார். அப்போது ஒரு நாள் நிகழ்ந்ததை காண்போம். காட்சி நடைபெறும் இடம் சம்பந்தர் தங்கியிருந்த மடத்தின் சுற்றுப்புறம். என் காதால் இந்த சத்தத்தை கேட்க முடியலையே, யாருடா இவர்கள்? யாரோ திருஞான சம்பந்தம் தலைவரே. பாண்டிய நாட்டுல நம்ம சமயத்தை அடிச்சுட்டு சைவ சமயத்தை தூக்கி நிறுத்த போறானா பொடியன். அந்த கூட்டம் தங்கியிருக்க மனத்துலதான் இவ்வளவு சத்தம் வருது. இவ்வளவு பாடுபட்டு இந்த மண்ணில சமண சமயத்தை வளர்த்து நாட்டு மன்னனையும் நாட்டு மக்களையும் நம்ம கையில கொண்டு வர நேரத்துல இப்படி ஒரு தடையா? வேண்டா என்ற ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கா, முளையிலே கிள்ளி எரிஞ்சுக்கலாம்ல. ஒரு சின்ன பையன், அப்படி அவன் என்ன செஞ்சிட முடியும்னு நினைச்சோம். சிறுவனா இவன் தான் ஏதோ ஞானப்பால் குடிச்சவனா? இவன் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். இதை உடனே மன்னரிடம் சொல்லி முடிவு கட்டுவோம் வாங்க. காட்சி 6. அப்போது மதுரை தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் நெடுமாறவர்மன் அரிகேசரி. முதுகில் கூன் இருந்ததால் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார். சைவ சமயத்தவராக இருந்த இவர் சமணர்களின் தந்திரத்தால் தன்னிலை மறந்து சைவத்தை விடுத்து சமண சமயத்திற்கு மாறிவிடுகிறார். தன் மக்களையும் அவ்வழியே நடத்துகிறார். ஆனால் அவர் மனைவியும் அரசியுமான மங்கையர்க்கரசியார் இந்த தந்திரத்தில் சிக்காமல் சைவத்தையே பின்பற்றுகிறார். திருஞான சம்பந்தர் மதுரை வந்த செய்தி கேட்டு சமணர்கள் அதை மன்னனிடம் முறையிட விரைகிறார்கள். காட்சி நடைபெறும் இடம் கூன்பாண்டிய மன்னன் அரசவை. மன்னா, பெரும் வழி நேர்ந்து விட்டது. நீங்கள் அனைவரும் இங்கு வந்ததன் காரணம் என்ன? ஏன் இத்தனை பதட்டம்? பாண்டிய மன்னா, மதுரையில் அரசியரின் அழைப்பில் பேரு சைவ வேதர்கள் வந்து தங்கியுள்ளனர். என்ன கூறுகிறீர்கள்? சைவ அடியார்கள் இந்த நாட்டுக்கு வர காரணம்? எங்களை வாதி செய்து வெல்லவும் நம்முடைய சமண சமயத்தை நிந்தன செய்யவும் தம் கூட்டத்தோடு இங்கு வந்துள்ளாராம். என்ன இது அநியாயம்? எனக்கு தெரியாமல் என் நாட்டுக்குள்ளேயே வந்து என்னுடைய சமயத்தை விரட்டி அடிக்க பார்க்கிறானா? இவையெல்லாம் இந்த மங்கையர்க்கரசியின் வேலையாகத்தான் இருக்கும். இதற்கு முடிவு கட்ட என்ன செய்யலாம்? அச்சிறுவன் தங்கியிருக்கும் மடத்திற்கு நெருப்பு வைத்தால் தம்மை கண்டு இந்நாட்டை விற்றே சென்று விடுவான். அப்படியே செய்யுங்கள். காட்சி 7. அன்றிரவு திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு சமணர்கள் நெருப்பு வைக்கிறார்கள். காட்சி நடைபெறும் இடம் சம்பந்தர் தங்கியிருக்கும் மடம். சிவ சிவ ஹர ஹர சிவாய நமः. சிவ சிவ ஹர ஹர சிவாய நமः. சிவ சிவ ஹர ஹர சிவாய நமः. பெருமானே பெருமானே, நம்மை அழிக்கும் பொருட்டு வஞ்சக மனமுடைய சமணர்கள் நம் தங்கியிருக்கும் மடத்திற்கு தீ வைத்து விட்டனர். வெளியே வாருங்கள் பெருமானே. நாம் வணங்கும் சிவபெருமானே இந்த நெருப்பிற்கு நடுவில் தான் இருக்கிறார். இதற்கு அஞ்ச வேண்டாம். இந்த நெருப்பு நம்மை ஒன்றும் செய்யாது. இந்த நெருப்பானது பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக. ஓம் நம சிவாய. காட்சி 8. திருஞான சம்பந்தர் நெருப்பை பார்த்து பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக என்று கூறியவுடன் அந்த நெருப்பு வெப்ப நோயாக மன்னன் கூன்பாண்டியனை பற்றி கொண்டது. வெப்பம் பொறுக்க முடியாமல் மன்னர் திணறுகிறார். காட்சி நடைபெறும் இடம் அரண்மனையில் அரசரின்
ஓய்வறை. ஐயகோ, உடம்பெல்லாம் நெருப்பு பற்றி எரிவது போல சுடுகிறது. வெப்புநோய் தலைக்கு ஏறுகிறது. என்னை இதிலிருந்து காப்பாற்றுபவர் யாரோ? நாங்கள் இருக்கிறோம் அண்ணா. எப்பேற்பட்ட வைத்தியம் செய்தாவது உங்களை இதிலிருந்து மீட்டெடுப்போம். இதற்கு மேல் என்ன செய்ய போகிறீர்கள்? மந்திரம் என்கிற பெயரில் ஏதோ உணர்கிறீர்கள். தண்டனத்தை குலைத்து அப்புவதும், மயில்பிழைய வைத்து வருடுவதும், தண்ணீர் மோண்டு ஊற்றுவதுமா உங்கள் வைத்தியம்? நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கு வேதனை அதிகமாகிறது. யாரும் என்னை நெருங்காதீர்கள். இங்கிருந்து அகன்று விடுங்கள். சுவாமி, இச்சமணர்களின் தீய செயல்களினாலேயே இந்த வெப்பநோய் தங்களை பற்றியுள்ளது. சீர்காழில் இருந்து 7 வயது நிரம்பிய ஞானத்தின் சிறு உருவாக்கிய ஞான சம்பந்த பெருமான் நம் மண்ணில் எழுந்தருள் இருக்கிறான். அவர் இங்கு வந்தால் இதை தீர்க்க இயலும். அண்ணா, இது அநியாயம். இத்தனை காலம் எங்களை நம்பி சமண மத கொள்கைகளை பின்பற்றி வந்த தாங்கள் இப்போது யாரோ ஒரு சிறுவனிடம் கெஞ்சுவது அநியாயம். எம் மத தத்துவமே உயர்ந்தது என நான் நிரூபிப்பேன். தைரியம் இருந்தால் அச்சிறுவன் எங்களிடம் வாழிட தயாரா? அவர் இங்கு வரக்கூடாது. வாயை மூடுங்கள். எதுவும் பேசாதீர்கள். உங்கள் பெயரா இப்போது முக்கியம். வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவன் நான். தேவி, இனிமேல் சமணர்கள் வைத்தியத்தை நம்பி பலனில்லை. அந்த அடியாரை உடனே வரச்சொல். என்னால் வெப்பம் தாங்க முடியவில்லை. காட்சி 9. மன்னன் வேண்டுகோளின்படி திருஞான சம்பந்தரை அரண்மனைக்கு வரவழைக்கிறார் மங்கையர்க்கரசியார். காட்சி நடைபெறும் இடம் அரண்மனையில் அரசரின் ஓய்வறை. வணக்கம் சம்பந்தரே. என் வெப்புநோய் தீர வழி சொல்லுங்கள். மன்னரே, இது அநியாயம். இத்தனை காலம் எங்களை நம்பி சமண மத கொள்கைகளை பின்பற்றி வந்த தாங்கள் இப்போது யாரோ ஒரு சிறுவனிடம் கெஞ்சுவது அநியாயம். எம் மத தத்துவமே உயர்ந்தது என நான் நிரூபிப்பேன். தைரியம் இருந்தால் அச்சிறுவன் வாதிட தயாரா? அரசே, முதலில் தங்கள் நோய் தீர சமந்தர் பெருமான் அருள் செய்வார். அதன் பின் இச்சமணர்களின் வாது செய்து இவரை வெல்ல முடியுமா என்பதை பார்ப்போம். தேவி, நீ வருந்த வேண்டாம். இன்றே ஒரு முடிவுக்கு வருவோம். இந்நோயை இவர்களும் தனித்தனியே முயன்று தீர்க்க வேண்டும். எனது இடது பாகத்தில் பற்றிருக்கும் நோயை சமணர்களும், வலப்பக்க நோயை சமந்தரும் தீர்க்க வேண்டும். நோய் தீர்த்தவரை வாதில் வென்றவர் ஆவார். போதும், நிறுத்துங்கள். உங்கள் கைகளினால் எனக்கு எரிச்சல் அதிகமாகிறது. சம்பந்தரே, என் வெப்புநோய் தீர முயற்சி செய்யுங்கள். இதை போக்க வேறு எதுவும் தேவையில்லை. திரு ஆலவாய் இறைவனின் திருநீரை போக்கும். மங்கையர்க்கரசியாரே, திரு ஆலவாய் ஆலயத்தின் மடப்பள்ளியில் இருந்து சிறிது சாம்பல் கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் பெருமானே. இதோ தேவி. எப்பேற்பட்ட நோயாயினும் இறைவனின் திருநீரே அதை தீர்க்கும். மந்திரமும் மருந்தும் ஆகும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு,
ஆஹா, அற்புதம் அற்புதம். பல நாள் பட்டினி கிடந்தவனுக்கு பால்சோர் புகட்டுவது போல் உள்ளது தங்கள் கருணை. சமணர்களே, நீங்கள் தோல்வியிட்டீர்கள். என் கண் முன்னே நிற்காதீர்கள். இங்கிருந்து அகன்று விடுங்கள். மன்னரே, இது ஏதோ ஒரு சூழ்ச்சி. இவர்களது வெற்றியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அனல்வாதம் புனல்வாதம் செய்து இவர்களை வெல்வோம். என்னை பற்றி எரியும் நோயே, என்னை பற்றி எரியும் வெப்பு நோயை தீர்க்க இயலாமல் தோல்வியிட்டீர்கள். இனி உங்களுக்கு என்ன வாழ வேண்டியிருக்கிறது? அரசே, சற்று பொறுங்கள். அவர்கள் சொல்ல வருவது என்ன என்பதை கேட்போம். அவரவர் தங்கள் சமய கொள்கைகளை ஒரு ஏட்டில் எழுதி எரிகின்ற நெருப்பில் இட வேண்டும். எந்த கோட்பாடுகள் உண்மையோ அது நெருப்பில் அழியாமல் பசுமையாக இருக்கும். அதுவே அனல்வாதம். பின் அதே சமய கொள்கைகளை ஒரு ஏட்டில் எழுதி ஓடுகிற வைகை ஆற்றில் இட வேண்டும். எந்த கோட்பாடுகள் உண்மையோ அது நீருடன் செல்லாமல் நீரோட்டத்தை எதிர்த்து நம்மிடமே வரும். அதுவே புனல்வாதம். இந்த இரண்டு வாதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே மன்னன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள்தான் இந்நாட்டில் வாழ தகுதியுடையவர்கள். மற்றவர்கள் தன்னாட்டிற்கே திரும்பி செல்ல வேண்டும். இதுதான் பந்தயம். ஏற்றுக்கொள்ள தைரியம் உள்ளதா? நீ சொல்லிய வழியே சிறந்தது. மன்னர் முன்பு நீ கூறியவாறே வாதம் செய்து முடிவு செய்வோம். நாங்களும் தயார். காட்சி 10. அனல்வாதம் மற்றும் புனல்வாதத்திற்கு ஒப்புக்கொண்ட இரு தரப்பினரும் தம் கொள்கைகளை ஏடுகளில் எழுதி தயாராக வைத்துள்ளனர். காட்சி நடைபெறும் இடம் அரண்மனை பொதுவெளி. பந்தயத்தின் படை. அவரவர் ஏடுகளை நெருப்பில் இடுங்கள். ஐயகோ, நம் ஏடு எரிகின்றதே, எரிந்து கருகின்றது. அரசே, சைவ கோட்பாடுகள் நிறைந்த ஏடுகள் அப்படியே பசுமையாக இருப்பது கண்கூடாக தெரிகிறது. ஓம் நமச்சிவாய. ஆம் சுவாமி. ஓம் நமச்சிவாய. இரண்டு வாதில் நாங்கள் தோற்றாலும் அடுத்த வாதில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதையும் பார்ப்போம். அடுத்து வாட்டர். காட்சி 11. அனல்வாதத்தில் வென்ற திருஞான சம்பந்தர் புனல்வாதத்திற்கும் தயாராகிறார். சமணர்களோ சற்று தயங்கியே அடுத்த அடி வைக்கிறார்கள். காட்சி நடைபெறும் இடம் வைகை ஆற்றங்கரை. வாசலை விட்டுருவாங்க. நீங்கள் கூறியபடி ஏட்டினை இவ்வாற்றில் எடுங்கள். அந்த மைக் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த உட்காந்து தள்ளி வச்சுருங்க. போகிறோம். ஆற்றில் ஏறி செல்லும் வேகத்தை பார்த்தால் ஒரே மூச்சு கடலில் சேர்த்துவிடும் போல தெரிகிறது. ஏடுகள் ஆற்றோடு ஓடிவிட்டன. எங்கே அவரை போட சொல்லுங்கள். வாழ்க அந்தணர் வானகராயினம் ஜீவ தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அதன் நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்க்கவே. வாயம் போயிட்டேன். பெருமானே, ஏடு அடித்து செல்லப்படவில்லை. நீரோட்டத்தை எதிர்த்து கொண்டு வருகிறது. தங்கள் தமிழால் என் கூடும் நிகழ்வு பெற்றது. என்னே அற்புதம், என்னே தங்களுடைய பக்தி. ஓம் நமச்சிவாய. இனி நான் சைவ சமயத்தவன். என் மக்களும் அதுவே. சமந்தரோடு சேர்ந்து இந்த தேசத்தில் சைவம் தலைக்க உழைக்க போகிறேன்.
சுவாமி. தூக்கத்திலிருந்து விழித்து விட்டீர்கள். இனி இந்த தேசத்தை சிறப்புற வழிநடத்துவீர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இதுவரை சமண மதத்தை தழுவி நின்று கூன்பாண்டியன் என்று தூற்றப்பட்ட நீர் இனி நின்று சீர் நெடுமாறனாக தங்கள் அளவிலா பக்தியால் உயர்ந்த நிலையை அடைவீராக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இப்படி நின்ற சீர் நெடுமாறனும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சேர்ந்து மதுரை மற்றும் அதன் தெற்கு பகுதிகளை சைவ பூமியாக மாற்றுகின்றனர். அவர்களது சைவ பணிகளாலும் திருஞான சம்பந்தரின் வாக்கின்படியும் பிற்காலத்தில் நாயன்மார்களாக உயர்ந்து விளங்குகிறார்கள். ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலும் இன்றும் வணங்கப்பட்டு வருகிறார்கள். பாண்டிய நாடு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளில் சைவத்தை நிலைநாட்டிய பெருமை திருஞான சம்பந்தரையே சேரும். தனது 16 வயதில் திருநல்லூர் பெருவனம் என்கிற கோவிலில் திருமண கோலத்தில் இறைவனோடு ஜோதியில் ஐக்கியமானார் திருஞான சம்பந்தர். வாழ்க சம்பந்தர் புகழ். நன்றி. அடுத்து வருவது பரதநாட்டியம். ஓம் நமச்சிவாய பாடலுக்கு நடனமாட வருகிறார் எம் சமய வகுப்பு மாணவி சுபாஷினி. இது ஆர்டிவேட்டோட இருக்கு, மேலே கேமரா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி பாருங்க.
பரதநாட்டியம் ஆடிய மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக அம்மன் பாடலுக்கு வேப்பிலை எடுத்து ஆட வருகிறார்கள் எம் சமய வகுப்பு மாணவிகள் பிரவீனா, ஆஷிகா, ஹர்ஷினி, சஞ்சனா ஸ்ரீ, சிவதர்ஷினி. கொஞ்சம் வலி கொஞ்சம் வலி எந்த வண்டா அடிக்குது இந்த
ஒரு நடனம் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு நடனம் இருக்கிறது. ஹலோ, குழந்தைகளுக்கு பரிசீலிக்க அறங்காவலர் மற்றும் செயலர் நிர்வாக குழு உறுப்பினர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். குழந்தைகளை பரிசு வழங்கி அவளை உற்சாகப்படுத்த மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அமைதியாக அமர்ந்திருக்கவும். இன்னும் ஒரு நடனம் இருக்கின்றது. ஒரு 5 நிமிடம். வேதா வெங்கட்குகன் 5ஆம் வகுப்பு நடனம். சுபா 4ஆம் வகுப்பு பரதநாட்டியம். வேதா அகல்யா 8ஆம் வகுப்பு தொகுப்பாளர். ராகவி நடனம் 4ஆம் வகுப்பு. ஜூம் பண்ணுதம்ல, ஜூம் பண்ணாமல் எடுத்தால் கலட்டி. இப்போ ஜூம் பண்ணி எடு. இப்போ போட்டு சிவஸ்ரீ 2ஆம் வகுப்பு நடனம். அக்கா கடைங்க சிவஸ்ரீ சந்தனா பிரவீனா ஆசிகா 3ஆம் வகுப்பு. ஹர்ஷினி 4ஆம் வகுப்பு. மலர்கவி 2ஆம் வகுப்பு. அவந்திகா 1ஆம் வகுப்பு. ஸ்ரீஹேசனா ஸ்ரீ தர்ஷினி தீபக் ராஜ் அகஸ்தியவே கிசான் மகாராஜா சந்திரா அடுத்ததாக இந்த நடனத்தை மிகவும் சிறப்பாக செய்த சரஸ்வதி சமய வகுப்பு ஆசிரியை திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள்.
அந்த ஐடியா பார்க்க மாட்டாங்கடா. திருமதி விசாலாட்சி அவர்கள், திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள், திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள், திருமதி மரகதம் அவர்கள், பரிசு வழங்கிய பெரியவர்களுக்கு நன்றி. இதுல ஒரு போட்டோ எடுக்கணுமே. இதுல யார் எடுக்கணும்டா? ஹலோ, குழந்தைகளுக்கு பரிசளித்த நிர்வாகத்தினருக்கும் செயலருக்கும் நன்றிகளை காணிக்க கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவு செய்ய இருக்கிறது. இந்த அருமையான நாடகத்தையும் அருமையான நடனத்தையும் ஏற்பாடு செய்த சபையமைப்பு ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சபை வகுப்பில் உங்களுடைய குழந்தைகளை தொடர்ந்து அனுப்பும் பொழுது அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கிடைக்கும். வாரம் ஒரு நாள் இந்த சபை வகுப்பானது ஞாயிறு நடைபெறுகிறது. உங்கள் குழந்தைகளை அனுப்பி நல்ல ஆன்மீக அறிவையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல குணத்தையும் வளர்ப்பதற்கு இந்த வகுப்பு பயன்படுகிறது. அனைவரும் உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிவன், சக்தி, விநாயகர், முருகர் எல்லாரையும் அழைத்து வந்துவிட்டோம். இப்போது ஐயப்பரையும் இங்கு அழைத்து வருவோமா? ஐயப்பர் பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் சமய வகுப்பு மாணவர்கள் வெங்கட்குகன், இஷான், தீபக்ராஜ், மகாராஜன், அகஸ்தியவேல். செங்கல்ல போடலையா? அம்பி செங்கல்ல போடணும் இல்லையா? நீ எடுக்க அப்பந்தான் இதை எடு. நானே இதை எடுக்கணும். நானே இதை எடுக்கணும். எதுடா அம்பை சம்பந்தம் நீ இதை எடு. ரெண்டு போனையும்